அனைத்துலக உயிரோடை தமிழ் ILC தமிழ் உயிரோடை தமிழில் அன்பர்களே கருத்தியல் சங்கமம் நிகழ்ச்சியில் எங்களோடு பிரித்தானியாவிலிருந்து சிவநாத புலவர் அவர்கள் இணைந்து பலதரப்பட்ட விடயங்களை உயிரோடை தமிழ் உறவுகளோடு பகிர்ந்து கொள்ளும் நிகழ்ச்சியாக கருத்தியல் சங்கமம் இடம்பெறும். இன்றும் கூட எங்களோடு புலவர் சிவநாதன் அவர்கள் இணைத்திருக்கின்றார். வணக்கம் புலவர் சிவநாதன் அவர்களே. வணக்கம் தானா ஞானி. வணக்கம் உயிரோடை தமிழ் வானொலி நேயர்களே. உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்புகன் இந்த வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு புலவர் சிவநாதன் அவர்களே, இன்று நாங்கள் கருத்தியல் சங்கமம் நிகழ்ச்சியில் தியாகதீபம் திலீபன் அவர்களுடைய அந்த மாதத்தில் இணைந்திருக்கின்றோம். தியாகம், தமிழ் மக்களுக்காக தன்னுடைய இன்னுயிரை தியாகம் செய்த தியாகதீபம் திலீபன் அவர்களுடைய நாட்களில் நாங்கள் இணைந்திருக்கின்றோம். இந்த நாளில் நிச்சயமாக நாங்கள் தியாகம் தொடர்பாக, சத்தியம் தொடர்பாக நாங்கள் பார்க்க வேண்டியிருக்கின்றது. இந்த விடயங்களை பார்க்கும் பொழுது உடனடியாகவே எனக்கு ஞாபகம் வந்தது என்னவென்றால், நீங்கள் 20 ஆண்டுகளுக்கு முன்னர் எழுதிய ஒரு நூல், சத்தியம் சாகாது, அது தீயிலும் வேகாது, நித்தியமாயினும் அதில் நீதியின் வழி நடக்கும் என்று நீங்கள் 20 ஆண்டுகள் முன்னதாக எழுதியிருந்தீர்கள் புலவர் சிவநாதன் அவர்களே. எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கின்றது. 15 ஆண்டுகளுக்கு முன்னதாக இந்த நிகழ்ச்சி ஒன்றில் சத்தியம் சாகாது தொடர்பான இந்த நூல் தொடர்பான ஒரு விடயத்தை பார்த்திருந்தேன். அந்த காலத்தில் அப்பொழுதே நீங்கள் எவ்வாறான விடயங்களை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள், இப்பொழுது இருக்கின்ற இந்த சமகாலத்தில் நீங்கள் எவ்வாறு இதை பார்க்கிறீர்கள் என்று எங்களுடைய உறவுகளோடு கூறுவீர்களா? உண்மையாக நான் அந்த காலத்தில் எழுதிய இந்த வரிகள், சத்தியம் சாகாது, அது தீயிலும் வேகாது, நித்தியமாயிருக்கும், அது நீதியின் வழி நடக்கும் என்ற அந்த என்னுடைய அந்த தொடர்ச்சியான வரிகள் நான் எழுதிய அந்த எண்ணப்பாட்டுக்கான ஆழமான ஆதார சுருதி என்னவென்றால், எங்களுடைய தொன்மை சார்ந்தும் எங்களுடைய இறைமை சார்ந்தும் எங்களுடைய தேசிய தெய்வ கொள்கைகள் சார்ந்தும் பலவிதமான இருட்டடிப்புகள், மறைப்புகள் இந்த உலகத்தால் செய்து வரப்பட்டன என்பது உங்கள் எல்லோருக்கும் தெரிந்த விடயம். நாங்கள் இளமை காலங்களில் இருந்த காலங்களில் எல்லாம் எங்களுடைய வரலாறு மறைக்கப்பட்டு உலக அரங்கிலே எங்கள் தொன்மை விழுமியங்கள் எல்லாம் கூறப்படாத ஒரு சூழல் இருந்தது. அப்படியான ஒரு கட்டத்திலே தான் நான் ஒரு நம்பிக்கையோடு எழுதிய வரிகள் அவை என்னென்று கேட்டால், எங்களுடைய வரலாறு, அது வரலாறு சார்ந்த உண்மைகள், அதிலே குறிப்பிடப்பட்ட அந்த சத்தியம் என்பதற்கு பல பொருள்கள் உண்டு. உண்மை, வாய்மை, நேர்மை சார்ந்த பல விடயங்களை கொண்டதுதான் சத்தியம். ஆனால் அதே நேரம் மறைக்கப்பட்ட உண்மைகள் ஒருபோதும் செத்துவிடாது என்ற சிந்தனையோடு எழுதப்பட்ட வரிகள் தான் அவை. உண்மையாக எங்களுடைய தொன்மை உங்களுக்கு தெரியும். எங்களுடைய வரலாற்று தொன்மையை இந்த ஆக்கிரமிப்புகள், எங்களுடைய நாடுகளுக்கு நடந்த அந்நிய ஏகாதிபத்திய நடவடிக்கைகளால் எங்களுடைய கலை, கலாச்சாரம், இலக்கியம், பண்பாடு போன்றவை எல்லாம் எங்களுடைய தேசியம், எங்களுடைய தேச வரலாறு எத்தனையோ சக்திகளால், தீய சக்திகளால் மறைக்கப்பட்ட ஒரு காலம் இருந்த போது நான் மிக ஆழமாக நம்பினேன். 2 விஷயத்தை நான் இளவயதிலிருந்தே பேசி வந்தேன். அறம் வெல்லும் என்ற சிந்தனை எங்கள் இலக்கியங்கள் கொடுத்தன. அது மாத்திரமல்ல, உண்மைகளை நீங்கள் மறைக்க முடியாது என்ற சிந்தனை எங்களுக்கு எங்கள் இலக்கியங்கள் தந்து சென்றது. ஆகவேதான் அறத்தையும் உண்மையையும் போற்றுகின்ற ஒரு நிலைப்பாடு தமிழர்களுக்கு இருந்ததனால் எப்பொழுதும் எங்களுடைய அந்த சத்தியம் வெல்லும், எங்களுடைய உண்மைத்தன்மை வெல்லும், எங்களுடைய அறத்தன்மை வெல்லும் என்கிற சிந்தனையோடுதான், சத்தியம் ஒருபோதும் செத்துவிடாது என்ற சிந்தனையோடு தான் அந்த வரிகளை எழுதினேன். ஆனால் அதற்கான அடித்தளம் என்னவென்றால், எங்கள் தாயகத்தில் ஏற்பட்ட எழுச்சி, தாயகத்தில் ஏற்பட்ட அந்த விடுதலை போராட்ட அலைகள் தான் அப்படியான அந்த வரிகளை அந்த நம்பிக்கையோடு எழுத வைத்தன என்பதை நான் கூறி வைக்க வேண்டும். நீங்கள் இப்பொழுது தியாகதீபம் திலீபன் அவர்களை பற்றி நீங்கள் பேசினீர்கள்.
உண்மையிலே எங்களுடைய வரலாறு எங்கோ இருந்த அந்த வீரம், எங்கோ இருந்த ஒளித்து வைக்கப்பட்ட அந்த வீர மரம், அந்த மரபு மீண்டும் எழுந்த ஒரு காட்சியை நாங்கள் பார்த்தோம். எழுந்த ஒரு வரலாற்றை நாங்கள் பார்த்தோம். ஆகவேதான் அந்த உண்மைகள் தமிழர்கள் ஏதோ இலக்கியத்தில் மட்டும்தான் தங்களுடைய மர வரலாற்றை, வீர வரலாற்றை, தியாக வரலாற்றை வைத்திருக்கிறார்கள் என்ற அந்த சிந்தனை போய் உண்மையான அந்த வீர வரலாற்றை மீண்டும், உண்மையிலே உங்களுக்கு தெரியும், தமிழகத்திலே எல்லாம் அவர்கள் இலக்கியத்திலே தான் பேசுவார்கள், அரங்குகளிலே தான் பேசுவார்கள். ஆனால் நாங்கள் களங்களிலே காணுகிற ஒரு பெரிய வரலாற்று திருப்பம் ஒன்று எங்கள் தாயகத்திலே ஏற்பட்டது. வீர மரபு மர வரலாறு உருவானது. அது சும்மா வரவில்லை. அன்பின் தளத்தில் அந்த அன்பினுடைய அடித்தளத்திலே அந்த வீர வரலாறு மீண்டும் தளித்து எழுந்தது. அதனால் தான் 2 விடயங்கள் நடந்தன. புறநிலையிலேயும் எத்தனையோ அகழாய்வுகள் மூலம் எங்களுடைய பூமி அது உண்மையிலே அன்னை பூமி தன்னுடைய மடியிலே காத்து வைத்திருந்தாள். எங்களுடைய தொன்மை வரலாற்றை அவள் எடுத்து தந்தாள். அந்த சத்தியமாக, அந்த சத்தியத்தை, அந்த உண்மையை அந்த அன்னை பூமி எங்களுக்கு இன்றைக்கு உங்களுக்கு தெரியும், எத்தனையோ அகழாய்வுகள் நடந்து கொண்டிருக்கின்ற. கீழடி பற்றி பேசுகிறோம், அங்கே சிவகலை போன்ற இடங்களிலே பேசி எத்தனையோ விடயங்களை, சத்தியத்தை, அப்படியே உண்மையை, வரலாற்றை எடுத்து வந்து சத்தியம் சாகாது என்கின்ற அந்த உண்மை வரிகளுக்கு உயிர் கொடுத்து கொண்டிருப்பதை நீங்கள் பார்த்திருப்பீங்க. எத்தனையோ தளங்களிலே வந்து கொண்டிருக்கின்றது எங்களுடைய ஆளாய்வுகள். எங்களுடைய தொன்மை இன்றைக்கு கிறிஸ்துவுக்கு முன் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னர் எடுத்து செல்லப்படுகின்றன. நாங்கள் முன்பெல்லாம் பேசுகிற பொழுது தொல்காப்பியத்தினுடைய காலத்தை பற்றி பேசியிருக்கிறோம், மொழி சார்ந்து பேசியிருக்கிறோம். ஆனால் தமிழர்களுடைய வாழ்வியல் சார்ந்து மறைக்கப்பட்ட பல உண்மைகளை, சத்தியத்தை, அந்த சத்திய வாழ்வினை எடுத்து வந்து சொல்வதை நாங்கள் முதல்ல குறிப்பிட வேண்டும். அடுத்ததாக நான் உங்களுக்கு கொண்டு சொல்ல வேண்டும். இன்றைய காலகட்டத்திலே இந்த உலகம் உண்மையற்ற, நேர்மையற்ற ஒரு கொடிய சூழலிலே இன்றைக்கு இந்த உலகம் போய்கொண்டிருப்பதை உங்களுக்கு தெரியும். இன்றைக்கு சனநாயகம், சுதந்திரம் என்ற சொற்கள் எல்லாம் மிகவும் ஒரு பகட்டான, போலித்தனமான, அர்த்தமற்ற, பொருளற்ற பதங்களாக இன்றைக்கு உலக பரப்பிலே போய்கொண்டிருப்பதை நீங்கள் அறிவீர்கள். ஆனாலும் உங்களுக்கு தெரியும், இந்த தியாகிகள், எங்களுடைய மக்கள், எங்களுடைய மாவீரர்கள் சிந்திய குருதியும் அவர்களுடைய ஆன்மீக தியாக வரலாறும் இன்றும் அது சாகாத நிலையில் சாகாவரம் பெற்று அவர்களுடைய மரணமில்லா வாழ்வின் மூலம் இன்றும் உலகப்பரப்பிலே அந்த சத்தியம் சாகாமல் வியாபித்து நிற்பதை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள், நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு செம்மணியிலே நடந்தது உங்களுக்கு தெரியும். செம்மணி மாத்திரமல்ல, இன்னும் எத்தனையோ புதைகுழிகளுக்குள் இருந்து எங்கள் தியாகிகள், அந்த மக்களுடைய உயிர்கள் பேசிக்கொண்டிருக்கிற ஒரு வரலாறு இன்று கடந்த சில ஆண்டுகளாக நடந்து கொண்டிருக்கிறது. நாங்கள் நம்பலாம், இந்த அறம் வெல்லும் என்கிற இந்த சிந்தனை, சத்தியம் சாகாது என்கிற சிந்தனை, அந்த சத்திய வேள்வி உங்களுக்கு தெரியும். எங்களுடைய வரலாற்றிலே நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், நாங்கள் அன்பு சார்ந்தவர்கள், அகிம்சை சார்ந்தவர்கள், நாங்கள் சத்தியாகிரகங்கள் செய்தவர்கள், அரசியல் பயணங்களை எத்தனையோ மேற்கொண்டு வாழ்ந்தவர்கள், நாங்கள் ஒற்றுமையாக வாழ துடித்தவர்கள், மற்றவர்களையும் அணைத்து கொண்டு உலகையே அணைக்கின்ற பக்குவம் கொண்டவர்கள் நாங்கள். அப்படி கொத்த ஓர் இனம் போராடியது, ஆயுதம் எடுத்தது. ஏன்? எங்களுடைய பிள்ளைகளுடைய கரங்களிலே, எங்கள் குழந்தைகளுடைய கரங்கள், எங்களுடைய மக்களுடைய கரங்களிலே ஆயுதம் திணிக்கப்பட்டது. அதனால் அவர்கள் போராட துணிந்தார்கள். போராடியது மட்டுமல்ல, அவர்கள் தங்கள் தியாக வேள்விகளை செய்தார்கள்.
தாங்கள் பட்டினி கிடந்தார்கள், பசியால் நலிந்தார்கள். உண்மையிலேயே உங்களுக்கு ஒன்று தெரிய வேண்டும், மகாத்மா காந்தியும் சத்தியாகிரகம் செய்தவர் தான். ஆனால் தங்களுடைய மரணம் வரை, தங்களுடைய மரணமில்லா வாழ்வு வரை பல நாட்கள் இருந்து தங்களுடைய வாழ்வினை தியாகம் செய்த வரலாறு தாயக பூமியிலே தான் நடந்தது. ஆகவேதான் ஒன்றை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள், அந்த சத்திய வேள்வி இன்றைக்கும், அதாவது ஆண்டுகள் கடந்தாலும் அவர்கள் செய்த அந்த தியாக வாழ்வு இன்றைக்கும் சாகாத ஒரு வழிகாட்டலாக இருக்கின்றது. ஆனால் அதனை நாம் சரியான முறையிலே நாங்கள் இந்த இடத்திலே ஒன்றை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டும். இந்த நாங்கள் எல்லாம் தியாகிகளை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோமே ஒழிய, அவ்வப்போது நாங்கள் கொண்டாடி கொண்டு இருக்கிறோம், இந்த தியாகங்களை எல்லாம் பேசிக் கொண்டிருக்கிறோமே ஒழிய, நாங்கள் தியாகிகளாக மாறுகிறோமா என்றால் இல்லை. அதுதான் வேதனை. அதான் வள்ளுவன் அழகாக சொல்லுவான், எண்ணிய எண்ணியாங்கு எய்துவர் எண்ணியர் திண்ணியராக பெறின் என்று சொல்வான். நாங்கள் உண்மையிலே எல்லோரிடமும் அந்த தியாக உணர்வு உருவாக வேண்டும். எல்லோரிடமும் அந்த சுயநலமற்ற ஒரு தேசிய தெய்வ நிலை, தெய்வ பற்றுகள் உருவாக வேண்டும். நாங்கள் உண்மையிலே அப்படி என்று பார்க்கிற பொழுது ஒரு திரண்ட மக்களாக நாங்கள் எங்களுடைய எண்ணங்களை பூரணத்துவப்படுத்த வேண்டும். அது சத்திய வடிவம் எடுக்க வேண்டும். எங்களுடைய எண்ணங்கள் தூயவையாக இருக்க வேண்டும். அதான் எண்ணிய எண்ணியாங்கு எய்துவர் எண்ணியர் திண்ணியராக பெறின் என்று சொன்னான் வள்ளுவன். நாங்கள் எண்ணுபவர்கள் திண்ணியர்களாக மாற வேண்டும். எங்களுடைய உள்ளத்திலே தூய்மை, உள்ளத்திலே சத்தியம், உள்ளத்திலே வலிமை வர வேண்டும். அப்படி இந்த முழு மக்களும் நாங்கள் சிந்தித்தோம். ஆனால் நிச்சயமாக இந்த உலகம் ஒரு நாள் என்று நான் சொல்வது, இப்பொழுது உங்களுக்கு தெரியும், இந்த உலகத்தினுடைய அரசியல் போக்கு இந்த மாதிரியான தேச இனங்கள் அழிகின்ற போது அவர்களுக்கு கரம் கொடுக்காமல் தங்கள் சுயநல போக்கோடு தேசங்கள், நாடுகள் நடந்து கொள்வதை நீங்கள் பார்ப்பீர்கள். ஆனாலும் கூட நான் நம்புகிறேன், தீர்க்கமாக நம்புகிறேன், அறம் என்பது என்றோ ஒரு நாள் வேலை செய்யும். அது கட்டாயம் எங்கள் மக்களுக்கு தரும். எங்கள் உலகத்தமிழ் மக்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த எங்களுக்குள்ளே இருக்கிற இந்த ஏற்றத்தாழ்வுகள், சிதைவுகள், சீரழிவுகளை விட்டு நாங்கள் எங்கள் அகத்தூய்மையோடு, இந்த அகத்தூய்மைதான் சத்தியத்தினுடைய அடித்தளம். அதுதான் உண்மை நின்று சொல்வர்களாக, நன்றியுடையவர்களாக, இந்த மக்களை பற்றி தனிய சும்மா அந்தந்த ஆண்டுகளிலே பேசிவிட்டு அவர்களை பற்றி பாடிவிட்டு போவதல்ல எங்களுடைய வாழ்க்கை. எங்களுடைய வாழ்க்கை அறம் சார்ந்ததாக அமைக்கப்பட வேண்டும். அப்படி அறம் சார்ந்ததாக இருந்தோம் என்றால் பழிதீர் செல்வம் சேர்க்கின்றவர்களாக நாங்கள் மாற வேண்டும். பழிதீர் செல்வம் என்று நான் சொல்லுகிற பொழுது ஊழலற்ற, இலஞ்சமற்ற, இந்த பழிபாவங்களற்ற செல்வந்தர்களாக நாங்கள் மாற வேண்டும். எங்கள் குழந்தைகள், எங்கள் பிள்ளைகள் மிக இந்த இடத்திலே ஒன்று சொல்கிறேன், அந்த எங்களுடைய குழந்தைகளுடைய ஆற்றல்களை நீங்கள் பார்த்தால் தெரியும், அகிலப்பரப்பிலே பார்த்தால் தெரியும். எங்களுடைய வரலாற்று திறன்கள், எங்களுடைய முன்னோர்களுடைய திறன்கள், அவர்கள் கடலை ஆண்டவர்கள், நிலத்தை ஆண்டவர்கள், 4 திணைகளையும் ஆண்ட பெருமக்கள் எங்களுடைய பெருமக்கள். அவர்களுடைய அந்த ஆற்றல் மரபணுவிலே எங்கள் குழந்தைகளுக்கு நிச்சயமாக இருக்கும். அவர்கள் இந்த உலகப்பரப்பிலே வியாபித்து நிற்கிற அந்த தன்மை இப்பொழுது வளர்ந்து கொண்டிருப்பதால் உண்மையாக சொல்கிறேன், எங்கள் தமிழ் அது ஒரு அடையாளமாக இன்றைக்கெல்லாம் தமிழ் பரப்பப்பட்டு கொண்டு வருகிறது. அதிலே பலவீனங்கள் இருக்கலாம், பலம் இருக்கலாம், இதெல்லாம் நாங்கள் விமர்சிக்கலாம். ஆனால் எடுத்து பார்த்தால் இன்றைக்கு தேமதுர தமிழோசை இன்றைக்கெல்லாம் தெருவெல்லாம் முழக்கம் செய்கின்ற ஒரு பாரதியின் கூற்று உருவாகி வருவதை நாம் பார்த்து வருகிறோம். எனவேதான்
நிச்சயமாக தமிழ் சார்ந்து, தமிழர் சார்ந்து இந்த சத்தியம் நிச்சயமாக அறம், அன்பு இவையெல்லாம் நிறைந்து நின்று வேலை செய்யும் என்ற கருத்தையே இங்கு நான் பயன்படுத்த விரும்புகிறேன். எனவேதான் நான் உங்களுக்கு ஒன்றே ஒன்று சொல்லுவேன், தனிய ஒரு நினைவு கொண்டாடுவது, நினைவேந்தல் செய்வதோடு மாத்திரம் நாங்கள் நின்றுவிடக்கூடாது என்று தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறேன். நன்றி புலவர் சிவநாதன் அவர்களே. மிகவும் தெளிவான ஒரு கருத்தை, தெளிவான ஒரு பார்வையை தந்திருக்கிறீர்கள். நீங்கள் கூறிய விடயத்தை தொடர்ந்து என்னிடம் ஒரு கேள்வி இருக்கிற என்னவென்றால், நீங்கள் இப்பொழுது செம்மணி புதைக்குழி தொடர்பாக கூறும்பொழுது, 2வது கட்ட அகழ்வு பணி நடந்த பொழுது 240 உடலங்கள் அகழ்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றது. அந்த உடலங்கள் இப்பொழுது தமிழ் மக்களுடைய நீதிக்காக போராடுகிறது. நீதியை கேட்டு அங்கே பேசிக்கொண்டு நிற்பதைத்தான் பலர் பார்க்கிறார்கள். தியாகதீபம் திலீபன் அவர்களுடைய இந்த காலகட்டத்தில், நாங்கள் அவருடைய நினைவேந்தலில் இணைந்திருக்கின்ற இந்த காலகட்டங்களில், உலகத்தில் எந்த ஒரு மனிதரும் செய்யாத ஒரு தியாகம் தியாகதீபம் திலீபன் அவர்கள் செய்ததை நாங்கள் எல்லோரும் போற்றுகிறோம், வணங்குகிறோம், அவருக்கு நன்றி கூறுகிறோம். மகாத்மா காந்தி அவர்கள் உண்ணாவிரதம் இருந்த விடயத்தை கூறினீர்கள். மகாத்மா காந்தி சாதிக்காத விடயத்தை திலீபன் சாதித்து காட்டியிருக்கிறார். அவருடைய அந்த தியாகம், அவர் கேட்டது எல்லாமே ஜனநாயக வழி வாழ்வதற்கு உரிமையை தாருங்கள் என்றுதான் அவருடைய அந்த போராட்டம் இருந்தது. அதற்கு நீதி கிடைக்கும் என்று உங்களுக்கு எவ்வளவு நம்பிக்கை இருக்கிறது? ஒன்றை உங்களுக்கு சொல்கிறேன், தொல்காப்பியம் மிக அழகாக சொன்னது, வழக்கெனப்படுவது உயர்ந்தோர் மேற்றே. இதைத்தான் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இது பல ஆண்டுகால, பல ஆயிரம் ஆண்டுகால அனுபவத்தில் விளைந்த எங்கள் முன்னோர்களின் கூற்று. வழக்கெனப்படுவது உயர்ந்தோர் மேற்றே. இந்த உலகம் சுழன்று கொண்டு இருப்பதென்றால் அதற்கு காரணம், இந்த உலகத்தில் உயர்ந்தோரும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்ற அந்த செய்தியை நாம் மறந்துவிடக்கூடாது. இந்த உலகத்திலே நல்லவர்கள் வாழ்ந்து கொண்டிருப்பதால் தான் இன்றும் இந்த உலகம் சுழன்று கொண்டிருக்கிறது. இதுதான் வள்ளுவனுடைய முடிவுமாகும். ஏன் நான் என் முன்னோர்களுடைய முடிவை சொல்லுகிறேன் என்றால், அவர்கள் பல்லாயிரம் ஆண்டு காலம் வாழ்ந்த அனுபவத்திலிருந்து அவர்கள் பேசியவர்கள். ஏற்றத்தையும் இறக்கத்தையும், உயர்ச்சியையும் தாழ்ச்சியையும் பார்த்து உருண்ட இந்த உலகத்தில் பல அனுபவங்களை பெற்ற ஒரு பேரினத்தின் சந்ததியில் இருந்து வந்தவர்கள் நாம் என்பதை நீங்கள் மறந்து விடாதீர்கள். ஆகவே இந்த அநீதிகள், அக்கிரமங்கள் அத்தனையும் நடந்தாலும் தவறுகளை, குற்றங்களை இனங்கண்டு தண்டிக்கின்ற, அறங்கூற்றாகின்ற அந்த நிலை நிச்சயம் தொடரும் என்பதை நீங்கள் மறந்து விடாதீர்கள். ஒருவேளை இன்றைய காலகட்டத்தில் கொடிய நிலைப்பாடுகள் இருந்தாலும், இப்ப உங்களுக்கு தெரியும், நாங்கள் ஒன்றையும் மனம் விட்டு உங்களோடு பேசுகிறேன், இன்றைக்கு எங்கள் தாயகத்திலே ஒரு பெரிய மாற்றம் நிகழ்ந்திருக்கிறது. இந்த பெரிய மாற்றம் நிகழ்ந்ததிலே பலம் உண்டு, பலவீனங்கள் உண்டு. அரசியல் மாற்றம், அரசு மாற்றம், அது தமிழர்களுக்கான மாற்றம் என்று நாங்கள் சொல்ல முடியாவிட்டாலும் அது அந்த நாட்டுக்கான ஒரு மாற்றமாக நாங்கள் பார்க்க வேண்டும். இந்த நாட்டுக்கான மாற்றம் நடந்ததை நாங்கள் உண்மையிலே நினைக்கிறேன், அது ஒரு தேவையான மாற்றம் என்று நினைக்கிறேன். இன்றைக்கு நாங்கள் அதை ஒரு பாசிட்டிவிட்டி, அதாவது நேர்மறையான சிந்தனையாக கூட எடுத்துக்கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது. இல்லாவிட்டால் இன்றைக்கு இந்த செம்மணி புதைகுழியாக இருக்கலாம், இன்னும் பல விஷயங்களை எங்கள் மக்கள், நாங்கள் இங்கு வெளிநாடுகள் இருந்து பேசலாம், ஆனால் அங்கே உள்ள மக்கள் இந்த அநீதிகளை, குற்றங்களை எடுத்து சொல்லுகின்ற பேச்சுரிமையோடு ஆவது வாழுகிற ஒரு நிலை வர வேண்டும். அது முதலாவது பேச்சுரிமை, எழுத்துரிமை. நாங்கள், உங்களுக்கு தெரியும், இப்பொழுது கேள்விப்படுகிற செய்திகள் எல்லாம் நடுங்க வைக்கின்றன. எங்களுடைய ஊடகவியலாளர்கள், பத்திரிகை ஆளர்கள் மற்றும் எங்களுடைய பேச்சு சுதந்திரத்தோடு வாழ்ந்தவர்கள் எல்லாம் எப்படி எல்லாம் அழிக்கப்பட்டார்கள், ஒழிக்கப்பட்டார்கள். முந்தையே எங்களுக்கு பல விஷயங்கள் தெரிஞ்சிருந்தாலும் இப்பொழுது வருகின்ற செய்திகள், இப்பொழுது வருகின்ற தகவல்கள் எங்களை அதிர வைக்கின்றன.
அவர்களெல்லாம் செய்த பெரிய தியாகங்கள் சும்மா இருக்க போவதில்லை. அதெல்லாம் இனி வெளியிலே வரப்போகிறது. நீங்கள் சொன்னது போல செம்மணி புதைகுழி மாத்திரமல்ல, இன்னும் எத்தனையோ புதைகுழிகள் எல்லாம் அங்கிருந்து அந்த மக்கள் துடித்த துடிப்புகள், அவர்கள் விட்ட கண்ணீர், அவர்கள் எவ்வளவு கதறி இருப்பார்கள். பாஞ்சாலி சபதத்திலே திரௌபதி துகளை கேட்டு கதறியதாகவும் கண்ணன் வந்ததாகவும் நாங்கள் இலக்கியங்கள் படைக்கிறோம், இலக்கியங்களில் பேசுகிறோம், இதிகாசங்களிலே பேசுகிறோம். ஆனால் இவர்களுக்கு அன்று அந்த ஒவ்வொரு கற்பனை பண்ணி பாருங்கள், அவர்கள் சித்திரவதை செய்யப்பட்டு புதைக்கப்படுகிற போது சிலரை உயிரோடு கூட இந்த பாடகர்கள் புதைத்திருப்பார்கள் போல இருக்கிறது. இப்படியெல்லாம் கேள்விப்படுகிற பொழுது நெஞ்சு தாங்குதில்லை, வேதனை தாங்க முடியவில்லை. இப்படியெல்லாம் கொடுமை செய்துவிட்டு இவர்கள் எப்படி உறங்கினார்கள், எப்படி உலவினார்கள், எப்படி வாழ்ந்தார்கள், எப்படி தங்கள் குடும்பங்களோடு கொஞ்சி குலவினார்கள், எப்படி இவர்கள் மனைவியர்கள் பிள்ளைகளோடு வாழ்ந்தார்கள். நினைக்க துடிக்கிறது நெஞ்சம். ஆகவேதான் நான் உங்களுக்கு சொல்கிறேன், இந்த அறம், இந்த துன்பம், இந்த மக்களுடைய கண்ணீர் கூறியவாளுக்கும் என்று சொன்னது சும்மாவல்ல. ஏழைகள் அழுத கண்ணீர் என்று சொன்னார்கள். இவர்கள் ஏழைகள் அல்ல, இவர்கள் வாழ பிறந்த மக்கள், வாழ்க்கையை அனுபவிக்க வாழ, அதுவும் அன்போடு விருந்தோம்பும் பண்பாட்டோடு வாழ்ந்த மக்கள், அனைத்து வாழ்ந்தவர்கள், உறவோடு வாழ்ந்த மக்கள். இவர்களை நீங்கள் கரங்களால் அவர்களை கழுத்தை நிறுத்தீர்களே. இந்த கொடுமைக்கு இறைவன் அறம் நிச்சயமாக பதில் கூறிய, அந்த அறத்தினுடைய அந்த கேள்விக்கு நீங்கள் பதில் கூறியே ஆக வேண்டும் என்பதுதான் என்னுடைய கருத்தாகும். நன்றி புலவர் சிவநாதன் அவர்களே. இன்றைய கருத்தியல் சங்கமம் நிகழ்ச்சியில் இணைந்து சத்தியம் சாகாது என்ற அந்த நூலை நீங்கள் 20 ஆண்டுகளுக்கு முன்னதாக எழுதிய அதனுடைய நிலைமைகளை சமகாலத்தோடு ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது எவ்வாறாக இருக்கின்றது, குறிப்பாக தியாகதீபம் திலீபன் அவர்களுடைய அந்த தியாகம், அந்த அறம், அந்த அன்பு தொடர்பாக உயிரோடை தமிழ் உறவுகளோடு பகிர்ந்து கொண்டமைக்காக உயிரோடை தமிழ் அன்பர்கள் சார்பாக நன்றி கூறிக்கொண்டு மீண்டும் என்பவர் நிகழ்ச்சியில் இணைந்திருப்போம். நன்றி தம்பி, உண்மையில் இந்த வாய்ப்புக்கு நன்றி. நான் என்னுடைய மக்களிடம் கேட்பதெல்லாம், நாங்கள் அன்பு சார்ந்தவர்கள், அறம் சார்ந்தவர்கள், உலகத்தை அணைப்பவர்கள், எல்லோரையும் அணைத்து வாழ பிறந்தவர்கள். நாங்கள் செய்யக்கூடிய ஒன்று, நாங்கள் எல்லோரும் திரண்டவர்களாக, திண்ணியர்களாக மாற வேண்டும். எங்களுடைய எண்ணம், எங்களுடைய சத்திய நேர்மை, எங்களுடைய சத்திய வாழ்வு பலம் பெற வேண்டுமானால், வளம் பெற வேண்டுமானால், திக்கு திக்காக கிளைகிளையாக பிரிந்து நிற்பதை விட நாங்கள் எல்லோரும் எண்ணத்தால், எங்களுடைய அறத்தால் ஒன்றுபட்டவர்களாகவும், மற்றும் அது மாத்திரமல்ல, நாங்களும் எங்களுடைய உள்ளத்தை புனிதப்படுத்தி கொண்டு, நாங்கள் எங்களுடைய உள்ளத்திலே அகத்திலே அன்பையும் அறத்தையும் பேரறிவையும் உண்மை அறிவையும் மெய்ப்பொருளையும் மெய்யறிவையும் தேடுகின்றவர்களாக மாற்றிக்கொண்டு, எங்கள் குழந்தை செல்வங்களையும் நாங்கள் நல்லொரு வழியிலே, தமிழ் என்பது மொழி மட்டுமல்ல, தமிழ் என்பது வாழ்வியல். ஆகவே எங்களுடைய தமிழ் என்கிற அந்த பெரிய வரப்பிரசாதத்தோடு பிறந்தவர்கள் நாங்கள். இந்த உலகத்திலே 1000 கோடி பிறவிகளை வைத்த தெய்வம் எங்களை இந்த பிறவி தந்து தமிழர்களாக பிறக்க வைத்தார்கள். ஒரு செம்மொழியினுடைய குழந்தைகளாக. ஒரு ஆண்டு பல எத்தனை 1000 ஆண்டுகள் போனதோ என்று இன்று கூட கேள்விக்குறியாக இருக்கிறது. அப்படியான தொன்மை வாய்ந்த, இறமை வாய்ந்த ஒரு பேரினத்திலே எங்களை பிறக்க வைத்த தெய்வத்துக்கு, அந்த அன்னை பராசக்திக்கு நன்றி கூறி நான் உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம் புலவர் சிவநாதன் அவர்களே. எமது பார்வையாளர்களுக்கு வணக்கம். மக்களின் குரலாய் ஓங்கி ஒலிக்கும் இலக்கு மின்னிதழ் மற்றும் உயிரோடை தமிழ் வானொலி ஆகிய இவ்விரு ஊடகங்களும் உங்களை போன்ற எமது நேயர்கள், நண்பர்களின் ஆதரவிலேயே இயங்கி வருகின்றன. மிக குறைந்த வளங்களுடன் பல இடர்கள் மற்றும் தடைகளை தாண்டி பயணிக்கும் எமது ஊடகங்களின் பணிகள் மேலும் வளர
உங்களால் முடிந்த நிதியுதவியை வழங்கி இன்னும் காத்திரமான செயற்பாடுகளை முன்னெடுக்க உதவுமாறு மிகவும் பணிவன்புடன் வேண்டி நிற்கின்றோம். உங்கள் பங்களிப்பு உங்களின் உரிமை குரலாய் ஓங்கி ஒலிக்கும். நன்றி.